இங்க ஒரு அப்பாவும் பையனும் தனியா இருக்காங்க. இவரு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப கூட இவனை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு இவனை இவர் கூடவே வச்சுக்கிறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த பையன் பிறந்த அடுத்த நாளே அவங்களோட ஒய்ஃபும் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படின்னா இருக்கும் போது இவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிருது. போய் செக் பண்ணி பார்த்தா நீங்க என்ன கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம போறதுக்கு முன்னாடியே நம்ம பையனை ஏதாவது ஒரு ஃபேமிலியில தத்து கொடுத்துடலான்னு முடிவு பண்றாரு. அந்த முடிவு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நம்ம பையனோட வாழ்க்கைக்காக அதை செய்யணுங்கிற கட்டாயத்துல இருக்காரு. ஆனா இந்த பையன் பிறந்ததுல இருந்தே அப்பா அம்மான்னு இருக்கிற இந்த 2 பேர் வாழ்க்கையும் இவன் பார்த்ததே கிடையாது. 2 பேர் இருக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம பையனை நம்ம தத்து கொடுக்கணும்னு ஒரு முடிவுல இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலியை தேடி போறப்ப அவங்க ஒரு வசதியான ஃபேமிலியா இருக்காங்க. ஆனா இந்த பையன் கூட பேசுறதுக்கு நேரம் இல்லாதவங்களா இருக்காங்க. அடுத்து ஒரு ஃபேமிலியை பாக்குறாரு. அவங்க பார்த்தா நிறைய நாட்டுல இருந்து குழந்தைகளெல்லாம் எடுத்துட்டு வந்து வளர்க்கறவங்களா இருக்காங்க. நம்ம பையனையும் 10ஓட 11 பாத்துக்க போறாங்களேன்னு பயப்படுறாரு. 3ஆவதா போன இடத்துல ஒரே ஒரு லேடி மட்டும்தான் தனியா இருக்காங்க. அவங்களோட குழந்தை இறந்து போனனால ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு வெயிட் பண்றாங்க. இவனை பார்த்ததும் ரொம்ப பாசமா இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப வெளியில வந்ததும் இந்த பையன் கிட்ட உனக்கு எந்த ஃபேமிலி பிடிச்சிருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் எனக்கு யாரையும் பிடிக்கல, எனக்கு உன் கூட இருக்கிறதா பிடிச்சிருக்குப்பான்னு சொல்றான். முடிஞ்ச அளவுக்கு அவன் கூட நிறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணி அவனை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாரு. ஒரு நாள் இவருக்கு திடீர்னு கண்டிஷன்னா மோசமாகுது. வேற வழி இல்லாம இந்த தனியா இருக்கிற லேடி தான் நம்ம பையனுக்கு சேஃப்னு முடிவெடுத்து இந்த பையனை கூட்டிட்டு போய் அந்த லேடிட்டே தத்து கொடுத்துறாங்க.